வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அம்மா அங்காள பரமேஸ்வரியை பற்றி 2 வார்த்தை சொன்னாதாங்க அன்றைக்கி அந்த நாளே என்னமோ நிறைவடைஞ்ச மாதிரியான ஒரு சந்தோஷம். அவளை பற்றி பேசினாலே மனசெல்லாம் பூரிப்பாகும். அது ஏன்னு தெரிலங்க. எத்தனை தெய்வங்களை பற்றி நம்ம பேசினாலும் இந்த ஒரு பரவசம் எனக்கு வர மாட்டேங்குது. அம்மா அங்காள பரமேஸ்வரியை பற்றி பேசும்பொழுதே அப்படியே மனசெல்லாம் சந்தோஷப்படுது. ஏன்னு தெரில. அவள் எப்படிப்பட்ட ரூபம்னாங்க, அவ்வளோ ஒரு உக்ர ரூபின்னு உங்களுக்கு தெரியும். பொணம் போகிற வீதியில் மனம் போட்டு குந்திடுவா அப்படின்வாங்க அந்த அம்மாவை. பொணம் போகிற வழியில் தாங்க அந்த அம்மா கோயிலே இருக்கும். அப்படிப்பட்ட ஆங்கார சக்தி பலி பிரியை அந்த அம்மா அப்படியே உக்ர ரூபி. இவ்வளோ தான் அந்த அம்மா சக்தி அப்படின்னு நம்ம எல்லையை அளந்து சொல்லவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட எல்லையில்லா சக்தி கொண்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அவளை கட்டுப்படுத்துகிற சக்தியும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவனுக்கும் அதாவதுங்க தேவர்கள் மூவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மூவர்கள் யார்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு, இவங்க 3 யாருக்குமே அடங்க மாட்டாங்க. அந்த அம்மா யாருக்குமே அடங்காத சக்தின்னு சொல்லுவாங்க அங்காள பரமேஸ்வரியை. அந்த அம்மா இருக்கிற கோயில் எல்லா இடத்துலையும் மனித கபாலம் மண்டை ஓடு இருக்குங்க, கை கால் எலும்புகள் இருக்கும். அந்த அம்மா வேஷம் போட்டு வந்தாலேங்க மனித மண்டை ஓடு கபாலம் வாயில் வச்சு கவ்விட்டு தாங்க வரும் அந்த அம்மா. அப்படி ஒரு ஆங்கார ரூபி. ஆனால் நம்ம வேண்டுற வேண்டுதலுக்கு நிற்கும் அந்த அம்மா. ஆத்தா இதை செய் ஆத்தா அப்படின்னா அது சொன்ன வாக்குக்கு நிற்கும். துடியாக இறங்கி வந்து செய்யுங்க. அந்த அம்மா கர்மாவை பார்க்க மாட்டா, எதையும் பார்க்க மாட்டா. என் புள்ள இதை கேட்டுடுச்சுன்னா வந்து துடியாக இறங்கி வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிற தெய்வம் அங்காள பரமேஸ்வரிங்க. அப்படி ஒரு எல்லையில்லா சக்தி கொண்ட தெய்வம் அவள்.